இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் சரியை 1448. திருமந்திரத்தினுடைய மையப்பாடல்னே சொல்லலாம். முக்கியமான பாடல் அன்பு, வழிபாட்டின் அடிப்படை அன்புதான் அப்படின்றாருங்க. கிரியை யோகங்கள் கிளர்னான பூசை, அரிய சிவன் உரு அமரும் அரூபம், தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூசை, உரியன நேயத்து உயர் பூசையாமே. நீங்க எந்த மாதிரி பூசை வேணாலும் பண்ணுங்க, அதுல அன்பு இருக்கணும் அப்படின்றது. மரம் செடி கொடிகளுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அந்த மழை பெஞ்சா இருக்கிற ஒரு இது இருக்கு பாருங்க, அது மாதிரிதான். அதுல நம்ம மெயினா வழிபாட்டினுடைய சாராம்சத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப புறசடங்குல இருந்து தொடங்கி அதுல அன்பு நிறைந்து அதன் மூலமா அகநிலைக்கு போய் அந்த உன்னத நிலையை அடையும் போதுதான் ஆன்மீக பயணம் நமக்கு முடிவடையும். இந்த அல்டிமேட் ரீச் ஆஃப் கோல் அப்படின்றது அப்பதான் வரும். அப்போ ஒரு பக்தனுடைய ஆன்மீக பயணம் படிப்படியா வளர்ந்து முயற்சி அடைந்து வழிபாட்டின் பல்வேறு நிலைகளை எல்லாம் கடந்து உன்னத நிலையை அடையறதுக்கான வழியை தான் அந்த பாடல் சொல்கின்றது. கிரியை யோகம் அப்படின்றார் முதல் வரியில. தட் இஸ் கால்ட் ஃபவுண்டேஷனல் பிராக்டிஸ், கிரவுண்ட் பிராக்டிஸ்ன்றது இதை சொல்லலாம். கிரியை எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, பூக்களால அர்ச்சனை பண்றது, மந்திரங்கள் சொல்றது, திருவுருவங்களுக்கு அபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி மனதை ஒருமுகப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி பக்தியை வளர்த்துக்க இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம். யோகத்துல அக வழிபாட்டுக்கு வரும். அடுத்து வெளியில கண்ணை திறந்துட்டு பண்றத கண்ணை மூடிட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுல அதுக்கான பிராக்டிஸ் அந்த தியானம், பிராணாயாமம், இது உள்நிலை பயிற்சிகள். இதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா, எப்படி இந்த ட்ரெயின்ல 2 பெட்டியை இணைப்பாங்க, அது மாதிரி ஆன்மாவையும் பரம்பொருளையும் ஜாயின் பண்றது எப்படி அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம டிராவல் ஆரம்பிக்கணும். அப்ப கிரியை மூலமாக மனம் பக்குவப்படும். யோக பயிற்சியினால ஆன்மீக ஆற்றல் மேலெழும்பும். அதுல அந்த 5 சக்கரங்கள் நிலையாக ஏற்றி வர்ற சில விஷயங்கள்லாம் கூட இருக்குது. அடுத்து ஞான பூசைன்னு சொல்லலாம். ஹையர் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். இந்த கிரியை யோகம் இதுல ஒருத்தன் முன்னேறிட்டே வரும்போது அவனது பக்தி வெறும் சடங்குகளா இருக்காது, ஃபார்மலா பண்ற மாதிரி இருக்காது. அது கூட அன்பும் நாணமும் கலந்து வழிபாடாக மாறும்போது ஞான பூசையாக மலர்கிறது. இந்த நிலைமையிலதான் தத்துவார்த்தமான மெய்யியல் ரீதியான உண்மைகளை நம்ம உணர தொடங்க முடியும். இந்த ஸ்டேஜில் அப்படி உணர தொடங்கும் போது உருவம் டு அருவம், ஃப்ரம் ஃபார்ம் டு ஃபார்ம்லெஸ் அப்படின்றாங்க. இந்த பாடலுடைய மைய கருத்து என்னன்னீங்கன்னா, உருவத்தை வச்சு வழிபட்டு இருக்கிறோம், அதுல இருந்து அருவமா இருக்கிற நிலைமையை நம்ம உணர தொடங்குவோம். அரிய சிவன் உருவம் அமர் அருவம் அப்படின்றாரு. உருவமாக வழிபடும் இறைவன் சிவன் ஆன்மீக முதிர்ச்சி அடையும் போது எங்கும் நிறைந்த வடிவமற்ற பரம்பொருளாக நம்ம உணர ஆரம்பிக்கின்றோம். அப்ப மெய்யறிவு அப்படின்றது என்னன்னா, சிவன் அல்லது இறைவன் சிலைக்குள்ள மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்றான் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஞான பூசையின் மூலமாக உணரக்கூடிய ஒரு உணர்தல்.
இதுல நேய பூசைன்னு சொல்றாங்க, அல்டிமேட் வர்ஷிப் டு லவ். இந்த கடைசி வரி, தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூசை உரியன நேய துயர் பூசை ஆமே. இது இந்த வழிபாட்டுல அல்டிமேட் உச்சநிலையை விளக்குது. மெய்ஞானம் அப்படின்றது நம்ம உணர ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த வழிபாட்டில் சடங்குகள் எதிர்பார்ப்புகள்லாம் எதுவும் இல்லாம தூய்மையான நிபந்தனைகளற்ற அன்பினால, அதான் நேயம்னு அர்த்தம், வழிபாடுதான் உயர்ந்த உயர் பூசை என்று திருமல நாயனார் இங்க குறிப்பிடுகின்றார். மொத்தத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா, புற வழிபாட்டுல தொடங்கி யோக பயிற்சி செஞ்சு மனசை ஒருமுகப்படுத்தி ஞானத்தின் ஒளியில இறைவனை அருவந்தன்மையாக உணர்ந்து இறுதியில் தூய அன்பினால் மட்டுமே இறைவனை வழிபடும் உன்னத நிலை அப்படின்றது உண்மையான ஆன்மீக பயணம் அப்படின்றதான் ஒரு தெளிவியல் பாடல ஏற்படுகின்றது. மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். மிக அருமை ஐயா, மிக அருமை, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1448. கிரியை யோகங்கள் கிளர்ஞான பூசை அரிய சிவனுரு அமரும் அரூபம் தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூசை உரியன நேயத்து உயர் பூசை ஆமே. Translation: Kriya, Yoga and the scintillating Jnana. Worship the rare Shiva with form and without form. The worship chosen in the state of maturity is the lovable and the highest of all worships. நம்ம சரியை பார்த்துட்டு வரோம். இன்னும் 2 பாடல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியே இல்லை. இப்ப சரியே இல்லை என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாடலை பார்க்க, கிரியை யோகங்கள் கிளர்ஞான பூசை. சரியை தவிர்த்து இதுல கிரியை சொல்றாங்க, யோகம் சொல்றாங்க, பிரகாசமான ஞானம், ஒளி பொருந்திய ஞானம், அது சிறந்த ஞான பூசை, இந்த 3ஐயும் சொல்றாங்க. இந்த நிலையெல்லாம் நமக்குள்ள வர்றதை பத்தி சொல்லி அந்த சரியையும் இங்க சொல்ல வராங்க. கிரியை நம்ம பார்த்திருக்கோம், தொண்டு செய்யறது, இறைவனுக்காக மனமும் உடலும் கொடுக்கறது. யோகம் இன்னும் இறங்கி சித்தத்தையும் நமக்குள்ள இருக்க உள் உணர்வையும் நம்ம தூண்ட வச்சு நம்ம அதையும் சேர்த்து இறைவனை நோக்கி திருப்புறது. ஞான பூசை இன்னமும் நம்மளோட அகங்காரமே நான் யாருன்றத உணர்ந்து அந்த மெய்ப்பொருளோட உணர்ந்து தான் என்ற நிலையும் நீங்கிறது. அது இன்னும் விரிவா பார்க்கலாம்னா, இப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கு இல்லையா, மனம் உணர்ச்சி நிலையில இருக்கிறது, மேல் மனம். அது புத்திங்கிறது அறிவு, சித்தம்ங்கிறது ஆழ்மனம், ஆழ்மன பதிவுகள், அந்த உணர்வு நிலை, நம்ம கட் ஃபீலிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அகங்காரன்றது நான் என்ற உணர்வு, அது மேலோங்கி இருக்கும். இப்ப இந்த சரியையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த அன்புன்ற அந்த மேல்நிலையில இருக்க அந்த அன்புன்றத நம்ம பசு தூய்மை பண்ணி அதை இறைவனிடம் செலுத்தி அந்த மனதை நம்ம தூய்மை பண்றதுக்கான வேலை நடக்கிறதா சரியாயில இருக்கும். அந்த மனம் மேம்படும் போது அடுத்த நிலையான நம்ம அறிவு மேம்படும். செயல்லையும் சேர்த்து நம்ம செய்யும் போது நம்ம உடலும் நம்ம அறிவும் மேம்படும், அதுவும் தூய்மையாகும். அப்புறம் நம்ம சித்தம் அந்த யோகங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஆழ்மன பதிவெல்லாம் நீங்கும். நம்மளோட ஆழ்மனதே நம்ம இறைவனிடம் திருப்பும் போது அந்த உள்ள உணர்வும் நம்மளால இறைவனால பார்க்க முடியும், இறைவனாகவே பார்க்க முடியும். அதுவும் தூய்மை அடையும், அந்த சித்தமும் தூய்மை அடையும். அதே மாதிரி அகங்காரம், அதுதான் ஞானத்துல வந்துரும். அகங்காரம் நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த இடத்தையும் நம்ம தூய்மைப்படுத்திடுவோம். அந்த ஆணவமும் நீங்கி நான் என்ற உணர்வு எதை நோக்கி அதையும் திருப்பிடுவோம்னா அதையும் இறைவனை நோக்கி போயிடும். அங்கேயும் அந்த இறைவனை நோக்கி போறதுனால அதுவும் தூய்மை அடைந்துரும். இப்படி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4ஐயும் நம்ம தூய்மைப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட அந்த அன்னமய கோஷம் மனமய கோஷம் இது எல்லாமே மேம்பட்டுட்டு வரும். இப்ப அன்னமய கோஷம் மனம் சுத்தமாகும் போது
அன்னமய கோஷமும் மனோமய கோஷமும் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கும். அப்புறம் அடுத்த நிலையா அறிவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பிராணமயம் எப்ப ஒரு மனமும் எல்லாமே கம்பைனா தான் இருக்கும். அதாவது எல்லாமே கனெக்டடா தான் இருக்கும். ஒண்ணு சரியாகும் போது அடுத்தது சரியாகும். இப்ப நான் வந்து மூச்சை சரி பண்ணாலே என் மனசு சரியாகும். மனசை சரி பண்ணாலே மூச்சும் சரியாகும். பிராணனை சொல்றேன் நானு. அந்த மாதிரி எல்லாமே கனெக்டட் தான். நம்ம எந்த பாதையில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம எந்த பாதையில வேணாலும் போகலாம். ஆனா நான் எந்த பாதையில இப்ப நான் வந்து பக்தி மார்க்கத்துல தான் இருக்கேன். நீங்க நிறைய ஞானிகளை பார்க்கலாம். பக்தி மார்க்கத்திலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட மனமும் தூய்மையாகும். முதல்ல அவங்க பக்தி மார்க்கத்துல இருக்கப்ப மனம் தூய்மையாகும். அவங்க அறிவு வேற எதையும் யோசிக்காது. அவங்க அறிவு அந்த இறைவனை நோக்கிதான் போகும். அவங்க அறிவும் தூய்மையாகும். அதே மாதிரி அவங்க சித்தமும் தூய்மையாகும். அவங்க அகங்காரமும் நீங்கிதான் அவங்க இறைவனை போவாங்க. ஆனா அவங்க ஃபாலோ பண்றது வந்து ஆரம்பிச்சது வந்து அவங்க எதுலயே நிக்கிறாங்கன்றது பார்த்தா நமக்கு பாக்குறதுக்கு பக்தி மார்க்கத்திலே நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அவங்களுக்குள்ளன்னா, அவங்களுக்குள்ள எனர்ஜி போகிறது தெரியும். அந்த சக்தி மேலோங்கிறது தெரியும். மன தெளிவு வர்றது புரியும். ஞானம் பிறக்கிறது புரியும். இது எல்லாமே புரியும் அவங்களுக்கு. இவங்க யோக பாதையிலே போலயே இவங்க எப்படி ஞானம் அடைவாங்க அப்படின்றது இல்ல. நீங்க எந்த பாதையில சூஸ் பண்ணாலுமே இது எல்லாமே கனெக்டட் தான். அதுதான் நான் இப்ப சொன்ன மாதிரி நான் அறிவை தூய்மை பண்றேன்னா என் மனது தூய்மையாகும். என் மனதை தூய்மை பண்றேன்னா என்னோட பிராணன் என்னோட உடல் தூய்மையாகும். என்னோட உடல் மனம் எல்லாம் தூய்மை ஆகுச்சுன்னா எல்லாமே தெளிவு பெற்று எனக்கு ஞானமும் பிறக்கும். அதனால எந்த பாதையில நீங்க சூஸ் பண்றீங்கன்றது இது இல்ல. உங்க மனது படி அந்த இதுல போகிறதுன்றதுதான் முக்கியம். அந்த இதை நான் இதுல பாக்குறேன். இந்த நிலையில நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மூலாதாரம் இப்ப ஒவ்வொரு இதுலயும் நமக்கு அந்தந்த சக்கரங்கள் சரியாகும். மனம் சரியாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு ஒவ்வொரு சக்கரமா சரியாக நம்ம எனர்ஜியும் அதுதான் சக்தி. நம்மகிட்ட இருக்க சக்தி நிலையும் மேலோங்கும். நம்மளோட சிவநிலையான அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, விழிப்புணர்வு தன்மை, அதுவும் மேலோங்கிட்டே வரும். அப்ப நம்ம எல்லா நிலையும் தான். நம்ம எந்த பாதையில நம்ம இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல. எந்த பாதையில இருந்தாலும் இறைவனை நோக்கியே நம்ம செலுத்தும் போது நம்மளோட மனம் சரியாகும் போது புத்தி சரியாகும். புத்தி சரியாகும் போது சித்தமும் சரியாகும். சித்தமும் சரியாகும் போது நம்ம அகங்காரமும் சரியாயிடும். இது எல்லா நிலையும் கடந்து நம்ம வந்து இறைவனை அடைவோம். அதனால பாதைங்கிறது நான் இந்த பாதையில இருக்கேன்ற பெருமைப்பட தேவையில்லை. எல்லா பாதையுமே ரொம்ப நல்ல பாதை தான். அதை இந்த விஷயத்துல இந்த பாடல்ல சொல்றதாதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அரிய சிவன் இந்த கிரியை யோகங்கள் கிளர்ஞான பூசை அதை சொல்லியிருக்காங்க. சரியை தவிர மத்த நிலைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அரிய சிவன் ஒரு அமரும் அரூபம். சிவன் ஒரு சிவ வடிவம். அந்த அரிய சிவ வடிவம் நமக்குள்ள அரூபமாக அமரும். அரூபம்னா உருவம் இல்லாத அந்த சிவம், வெட்ட வெளியாக இருக்கிற சிவம். அதை வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த மாதிரியான இருக்கிற சிவம் வந்து நமக்குள்ள அமருவாங்க. எப்பன்னா ஒவ்வொரு நிலையா இப்ப கிரியையில இருந்து யோகத்துல இருந்து நம்ம மேல ஏற ஏற நம்மளோட சிவமாக இருக்கிற நம்மளோட தெளிவு நிலையும் ஞான நிலையும் மேலோங்கிக்கிட்டே வரும். அந்த ஞானத்துக்கு நீங்க உருவம் கொடுக்க முடியாது. சிவஞானத்துக்கு நீங்க எப்படி வார்த்தையாலையும் சொல்ல முடியாது, அதுக்கு உருவத்தையும் கொடுக்க முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் சொல்லலாம். நம்ம விழிப்புணர்வா சொல்லலாம், தெளிவான ஞானம்னு சொல்லலாம், சிவஞானம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள அமரும்னா அமர்ந்து கொண்டே அது விரிந்து கொண்டே நமக்குள்ள இருக்கும். ஏன்னா அது சின்ன விஷயம் இல்லை. அது அமர அமர நாமளும் அந்த ஞானம் வந்து பறந்து விரிந்து கொண்டே இருக்கும். தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூசை. அந்தந்த பருவத்துக்கு நம்ம எந்தெந்த சக்கரத்துல இருந்து மேல ஏறி வந்துட்டே இருக்குமோ அப்பதான் நமக்கு தெரியும் என்னன்னா அந்த ஞான நிலை மேல வர்றது, நமக்கு சக்தி நிலை மேல வர்றது. நான் எந்த பாதையில இருந்தாலும் சரி, இந்த நிலை வந்து நான் பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் எனக்குள்ள இருக்க குண்டலினி சக்தி ஏறது புரியும், இறங்குறது புரியும். எனக்குள்ள இருக்க தெளிவு பெருசா நல்ல நிலையில போகுதா இல்ல தெளிவு நிலை கம்மியாகுதா, மனம் அடங்கி இருக்கா, இது எல்லாமே எனக்கு புரியும். பிராணன் எப்படி அமைதியில ஓடுதா, இது எல்லாமே அந்த ஞானம் வந்து வந்துகிட்டே இருக்கும். எந்த நிலைக்கு நம்ம போனாலும் எந்த பாதையில நம்ம இருந்தாலும் அதுல நம்ம முன்னேற முன்னேற நமக்கு சக்தியும் சிவமும் நமக்குள்ள கூடிக்கிட்டேதான் இருப்பாங்க. நல்ல நல்ல நிலையில வந்துகிட்டே மேலோங்கி ஒவ்வொரு சக்கரமா மேலோங்கி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பருவத்துங்கிறது அது நம்மளோட நிலை. அந்தந்த நிலையில அந்த இங்க பருவத்துன்னு பாக்குறது நான் கான்சியஸ்னஸ் தான் பாக்குறேன். விழிப்புணர்வு நிலை வந்து மேலோங்கிட்டே வரும். சக்தி நிலையும் நமக்குள்ள மேலோங்கிட்டே வரும். உரியன நேயத்து உயர் பூசையாமே.
உரியனா நமக்காக அமைந்த இந்த நேயம், போன பாடல்ல நேசம் சொன்னாங்க, பாசம் பார்த்திருக்கோம், அன்பு பார்த்திருக்கோம். இங்க நேயம், கைண்ட்னஸ். இது வந்து இன்னமும் உயர்ந்த அன்பு. அந்த அன்பு கொண்டு நாம பண்ற பூசை தான் உயர்ந்த பூசை. அந்த ஐயாவோட பார்வை ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து சரியை இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரியையோட ஆரம்பமே என்னன்னா நம்ம மனதை தூய்மைப்படுது. அதுவும் பக்தின்றதுலதான் ஆரம்பிப்போம். இந்த பக்திங்கிறது ஒரு விஷயத்துல ஒரு கடவுள், ஒரு சிலை, ஒரு உருவம், இப்படி ஆரம்பிக்கிறது. ஆனா இது போக போக அடுத்த நிலைக்கு நீங்க வர 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 இந்த அன்பும் பறந்து பெருங்கருணையாகவும் மாறும். இதுதான் உயர்ந்த பூசையாக நம்ம சொல்றது. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா சரியையில இருந்து தான் ஆரம்பிக்குது. அது அந்த மூலாதாரமான மனம்ல இருந்து தான் அது ஆரம்பிக்குது. அந்த பக்திங்கிற ஒரு விஷயம் அது பெருங்கருணையாக வர்றதுதான் அந்த உயர் பூசையாகவே திருமூலர் பாக்குறதா நான் உணர்றேன். அனைவருக்கும் நன்றி. இதுதான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறது. எந்த பாதை, எனக்கு இந்த பாடல்ல புரியுறது வந்து இந்த விஷயம்தான். எந்த பாதையில இருந்தாலும் நாம வந்து எல்லா நிலையுமே கடந்துதான் போவோம். நான் யோக பாதையில இருந்தாலுமே சரி, நான் திரும்ப அந்த மனம் வந்து தூய்மையாக தான் செய்யும். நான் வந்து ஞான பாதையில இருந்தாலும் சரி, என்னோட சித்தம், மனம் எல்லாமே தூய்மையாகும். அந்த அனைத்து பாதைக்கான தெளிவும் ஞானமும் எனக்கு கிடைக்கும். நான் ஞான பாதையில போனாலும் சரி, பக்தி மார்க்கத்துல போனாலும் சரி, எல்லாமே கனெக்டட். ஒண்ணு தெளிவாகும் போது இன்னொன்னும் தெளிவாகும். அதனால நம்ம எந்த பாதைன்றது முக்கியம் இல்ல. அந்த சிவம் நமக்குள்ள எவ்வளவு விரிந்து வராரு, சக்தி எவ்வளவு நமக்குள்ள மேம்படுறாங்க, நம்ம எவ்வளவு பெருங்கருணையை நோக்கி போகிறோம், இது மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற அர்த்தம் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகம்மா வாங்கம்மா. இன்வைட் கொடுத்துருக்குறேன். மேல வர முடியலீங்களா அவங்களால? பிரணவன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா வர வரைக்கும் வாங்க ஐயா. அவங்க வந்துட்டா நான் அப்புறம் கூப்பிடுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வந்துட்டாங்க ஐயா, ஒரு நிமிஷம். வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். ஏதோ கிளிச் இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுமா, தெளிவா இருக்கு. இன்றைய மந்திரம் வந்து 1448. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். கிரியை யோகங்கள் கிளர் ஞான பூஜை அரிய சிவனொரு அமரும் அறுபத்து தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூசை உரியன நேயத்து உயர் பூஜையாமே அப்படின்னு சொல்றார். பூசையாமே அப்படின்னு சொல்றார். இந்த மந்திரத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க, தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூசை அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கலாம். பருவத்து தெரிந்திடும் பூசை நேயத்து உரியன உயர் பூசையாமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல கடைசி 3வது வரியில இருக்கிற பருவத்துல இருந்து ஆரம்பித்து 4வது வரியில உரியன நேயத்து அப்படிங்கிறத நேயத்து உரியன அப்படின்னு நம்ம மாத்தி வாசிச்சுக்கலாம். நேயத்து உரியன உயர் பூசையாமே. எதனால அது நேயத்து உரியன அப்படின்னா, அந்த இடத்துல நேயம் அப்படின்னு வரும்போது அந்த நேயம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, எந்த வேண்டுதலும் நம்ம அந்த இடத்துல வேண்டுதலே இருக்காது. பூசை பண்ணும்போது எந்த ஒரு கோரிக்கைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா,
அந்த இறைவனுக்காகவே நம்ம பண்ணக்கூடிய பூஜை. நீங்க நிறைய பார்க்கலாம். அர்ச்சனை பண்றது, ஹோம தீபங்கள் பண்றது, இதெல்லாம் ஒரு ஒரு சில நேரம் ஒரு நோக்கத்தை வச்சுட்டு நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் இல்லை. இங்க நேயத்து உரியன அன்போடு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த பூசை தான் உயர் பூசை. நேயத்து உரியன உயர் பூசை. அதுதான் பூஜைக்காகவே பூஜை பண்றது. யூ டூ த திங்ஸ் ஒன்லி ஃபார் டூயிங். அது எப்ப நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாராலையாவது அப்படி பண்ண முடியுமா? ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கணும்ல. அட்லீஸ்ட் முக்தி கிடைக்கணும்னாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும்ல. இல்ல, நான் பார்த்திருக்கேன். அப்படியே தேவிய அலங்காரம் பண்ணுவாங்க, விளக்க வச்சுட்டு அப்படி அழகா பண்ணுவாங்க. பண்ணிட்டு அப்படியே பார்ப்பாங்க. ஒரு மாலை சாத்திட்டு அப்படியே தள்ளி நின்று பார்ப்பாங்க இறைவனை. ஒரு படத்துக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சிலைக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு உருவத்திருமேனிக்கா இருக்கட்டும், அப்படியே அழகு பண்ணி 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 அப்படியே ஆனந்தமா பார்ப்பாங்க. நம்ம தியாகராஜர மனசுல நினைச்சுக்கலாம். அவர் யாருக்காகவும் போடல, யாருக்காகவுமே அவர் பாடல, அவருக்காக மாத்திரம்தான் பாடினாரு. இறைவன் ராமன் கேட்கணும் அப்படின்னு மாத்திரம்தான் தியாகராஜ சுவாமி பாடினார் இல்லையா? நிதிசால சுகமா பாடினார் இல்லையா? எனக்கு எந்த நிம்மதிசால சுகமா அப்படின்னாரு. அவ்வளவுதான். யாருக்காக? கடவுளுக்காக. நிதிசால சுகமா ராமுனி சந்நிதி சால சுகமா நிஜமுக பழகும் மனசா பண்ணுவாங்க. நல்ல பாட்டு இருக்கு. ஆமா, நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதான். ஒண்ணுக்காக பாடுறது மாத்திரம்தான் என்னோட வேலை அப்படின்னு அவர் பாடினார். அப்ப அந்த இடத்துல யாருடைய இதுவும் இல்லை, யாருக்காகவும் அவர் பண்ணல. அவர் உள்ள இருந்து எழும்புகின்ற அந்த நேத்து உரிய பூஜை அப்படின்னா எனக்கு டக்குனு தியாகராஜ சுவாமி தான் ஞாபகம் வர. அப்போ ராமனை கொண்டு போய் ஃபேமிலியில இருக்கிறவங்க இவர் இந்த உருவ சிலை இருக்கிறதுனால தானே அவர் இப்படி எப்ப பாரு கொஞ்சிட்டு எப்ப பாரு பாடிட்டு இருக்காரு. அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பண்ண விட வேண்டாம்னு சொல்லிட்டு திருவையாறு காவேரி ஆத்துல கொண்டு போய் போடுறாரு. இவர் அவ்வளவுதான் தேடி பிடிச்சு பித்து பிடிச்ச மாதிரி ஆகி திருப்பி கூட்டிட்டு வந்துடுறாரு. திருப்பி அவருக்கு எல்லா ராமர் கிடைச்சிருக்கிறார். அவ்வளவுதான். அதுதான் அன்பு, அதான் பேரன்பு. அப்பர் பெருமானை பத்தி நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் கோயிலுக்கு போறாங்க. அவர் ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாட்டு பாடணும்னா திறந்துடுறது பூட்டு. ஆனா அப்பர் பாடுனா நிறைய பாட வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் அவர் கவனிக்கவே இல்லை. அதெல்லாம் அவருக்கு தோணவே இல்லை. ஏன் அந்த குழந்தை பாடினா ஒரு பாடல்ல திறந்துட்டு நான் பாடினா இவ்வளவு பாடல் தேவைப்படுறது தெரியுது. அதெல்லாம் அவருக்கு இல்ல. இறைவனுக்காக நான் பாடணும், அவ்வளவுதான். அதுக்காக திறந்துதான் என்னதான்னு கூட அவர் கவனிக்காங்க. இந்த பேரன்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த பேரன்பு இறைவனுக்காக செய்யக்கூடிய அந்த பேரன்பு தான் கிரியை. அந்த பேரன்பில் விளையக்கூடிய பூஜை தான் நேயத்து உரிய பூஜை. அந்த நேயத்து உரிய உயர் பூஜை அது எப்ப வரும்? பருவத்து தேர்ந்திடும் பூஜை. அப்ப அது பருவம்ங்கிறது காலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப பருவத்து தேர்ந்திடும் பூஜை நேயத்து உரிய உயர் பூஜை. எப்படி? பூஜைக்காக பண்ணக்கூடியது, அன்புக்காக, அந்த பூஜை பண்ணணுங்கிறதுக்காக. அது எப்ப நிகழும்? கிரியை யோகங்கள் கிளர்ஞான பூஜை அரிய சிவனுரு அமரும் அறுபத்து தெரியும். அவ்வளவுதான். கிரியை யோகங்கள், கிரியை யோகம் இதுல எல்லாம் எப்போ இந்த கிரியையும் யோகமாக மாறும். எப்படி கிரியை யோகமாக மாறும் அப்படின்னா, ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம இதை ஏற்கனவே பார்த்துப்போம். அபிஷேகம் பண்றோம் அப்படின்னா அந்த மூர்த்திக்கு பண்ற அபிஷேகத்தோட நமக்குள்ளே இருக்கக்கூடிய மூர்த்திக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் அந்த உள்ள தார மாதிரி தைல தாரை மாதிரி ஒழுகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இது பாலகுமாரன் ரொம்ப அழகா சொல்லுவார். நான் அவர் பூஜை பண்றத பார்த்திருக்கேன். பக்கத்துல உட்காந்து பார்த்திருக்க முடியும். அவர் பூஜை பண்ணும்போது
அபிஷேகம் பண்ணும்போது அப்படின்னு ஒரு 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 விரலை வந்து அவருடைய நெஞ்ச குழியில வச்சுட்டேதான் அபிஷேகம் பண்ணுவார். அப்போ கேட்கும்போது சொல்லுவார், உள்ள நடக்கிற வெளியில நடக்கிற அபிஷேகம் உள்ள தெரியணும், உள்ள நடக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எப்போ அபிஷேகம் பண்ணாலும் அந்த உள்ள அந்த தைலதாரை இருக்கா, நம்ம அங்க வெளியில பண்றது உள்ள தெரியுதா அப்படின்னு பார்த்து 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 பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கிரியை வந்து யோகமாக மாறும். அப்ப வந்து உருவத்துக்கு பண்றது அருபமாக நம்முள்ளே நிகழ ஆரம்பிக்கும். அதுதான் சொல்றாங்க, கிரியை யோகங்கள் கிளர் ஞான பூஜை. அது வந்து உள்ள போகும். அந்த யோகம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை நமக்குள்ளே கிளர்த்தி காட்டும். அப்போ அரிய சிவனொரு அமரும் அருபத்து தெரியும். உள்ள அந்த அந்த உள்ள வந்து அமர்ந்து விடும். எப்படி கிரியைய நம்ம இப்படி பூஜையா பண்ண ஆரம்பிக்கும் போது அது யோகமாக மாறும். யோகம் நம்மை ஞானத்தில் கொண்டு சேர்க்கும். அந்த அப்படி செய்யக்கூடிய அந்த பூஜை கிளர் ஞான பூஜை. அந்த உள்ளே கிளர்த்தக்கூடிய, உள்ளே ஒளிந்திருக்கும், வேற எங்கேயும் இல்ல, உள்ளதான் இருக்கிறாரு. அவரை எழுப்ப வேண்டியது மாத்திரம்தான் நம்மளோட வேலை. அந்த மாதிரியான கிளர்ந்து எழக்கூடிய ஞானத்தை தரக்கூடிய அந்த கிளர் ஞான பூஜை. அது என்ன, அந்த கிளர் ஞான பூஜை எப்ப நடக்கும்? கிரியை யோகங்கள். அப்ப அந்த கிரியை வந்து யோகமாக மாறக்கூடிய அளவுக்கு நாம் அக்கறையோடு மிகுந்த ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய அந்த கிளர் ஞானம்ங்கிறது இந்த ஆத்மார்த்தம் தான். கிளர் ஞான பூஜை எதை காட்டும்? நமக்கு அரிய சிவனொரு அமரும் அருவம் தெரியும், அருபத்து எரியும். அந்த அருவம் தெரியும். அப்ப உள்ள வந்து வெளியில சிவனாக உட்கார்ந்து இருப்பது, லிங்கமாக இருப்பது, பிள்ளையாராக இருப்பது, முருகனாக இருப்பது, இல்லை சக்தியாக இருக்கக்கூடிய அந்த உருவம் நம்முள்ளே அருவமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன இருக்கும்? உள்ள இருக்கக்கூடிய இறையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் பருவத்து தேர்ந்திடும் பூசை. அதுதான் அந்த மாதிரி பண்ணும்பொழுது பூசை வந்து அந்த பருவத்தில் தெரிந்திடும் பூசை நேயத்து உரிய உயர் பூஜையாமே. அப்ப அந்த பூஜை வேற எதுக்காகவும் நடக்காது. உள்ளதான் தப்பான சந்தனம் விட மாட்டோம். ஏன்னா உள்ள எல்லாம் நடக்குது. தப்பான சந்தனம் விட மாட்டோம், தப்பான பன்னீர் விட மாட்டோம், தப்பான உள்ள அப்படியே அப்படி உள்ள இருக்கிறவங்களுக்குள்ள நம்ம அப்படி பண்ணிட்டே இருக்கோம். ஒரு சில சமயம் நம்ம உள்ள அந்த வெளியில விடக்கூடாது, கெண்டில இருந்து விழுற தண்ணி நின்று இருக்கும், அப்ப கூட தெரியாது. அப்படியே கண்ணை மூடி அந்த உருவ திருமேனிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அது உள்ள அந்த அந்த தைலதார உள்ள ஒழுகிக்கிட்டே இருக்கும். அப்படியே தைலதாரன்னு அந்த சுவாமிக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த இததான் அப்படி சொல்லுவாங்க. ஒரு கோயில்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய கூம்பான ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அது மேல தண்ணி வச்சிருப்பாங்க, அது தொங்கிட்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு 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 மெல்லிய துளி மாதிரி சிவனுடைய தலையில வந்து லிங்க திருமேனிகளுக்கு நேரம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கும். அது என்ன அப்படின்னா, இதான் உள்ளே நமக்கு நிகழக்கூடிய விஷயத்தை புறமை காட்டி தரக்கூடியது. அந்த சிவன் ஒரு அருவமாக உள்ளே அமர்ந்திருக்கிறது. அதற்கு நாம் எங்கனம் பூசை செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படியா? அப்படி நேயத்து உரிய உயர் பூஜையாக மாறும். அந்த எது பூஜைக்காக பூஜை பண்றது, வேற எதுவும் இல்லை அந்த இடத்துல. அது அது எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்முள்ளே சிவனை அருவமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது. அப்போ அதுவும் சரிதான். இப்ப நம்ம என்னெல்லாமோ சொல்றோம்ல கிரியைனா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4 படி, அதுல முதல் படி சரியா அப்படின்னு. 4வது படியான ஞானத்திற்கு போன பின்னும் உள்ளே நிகழக்கூடிய பூஜை ஒன்று உள்ளது. அது சரியை. ஐயா சொல்லுவார்ல, ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் அப்படின்னு. அந்த ஞானத்தில் ஞானத்துல நிகழும் போது கூட அந்த ஞானத்தில் சரியை நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நிகழும். அதுதான் உண்மை. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, சரியையினுடைய மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இங்க நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறாரு திருமூலர். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பொருள கிடைத்த இந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றிங்கம்மா. மிக அருமை. நீங்க தியாகராஜ சுவாமியில இருந்து எடுத்து நிறைய உள்ளுக்குள்ள அபிஷேகம் உணர்றதுல இருந்து ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. மிக மிக அருமையம்மா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. கீழே லக்ஷ்மி வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது சொல்றாங்களா கேளுங்க. இன்வைட் லக்ஷ்மிமா, உங்களோட கருத்து சொல்லலாம். கேள்விதான் கேட்கலாம். அவங்க வரலையா? வரல போலங்களா? சரி, ரைட். ஏதாவது வேலையா இருப்பாங்க. இதுல இந்த கௌரியம்மா சொன்னதுல என்னன்னா, தூய்மை அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப முக்கியம். தூய்மை அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா, எங்க வாய்மை இருக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பா தூய்மை வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வாய்மைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு அந்த திருக்குறள்ல, 30வது அதிகாரம். அதுல கடைசி திருக்குறள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, தானம் தபம் செய்யறவங்களை காட்டிலும் வாய்மையில இருக்கிறவங்க தலையானவர்கள், சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த வாய்மை அப்படிங்கிறது எல்லாமே சரியில தான் தொடங்கும். வள்ளலார் கூட பொய்மை நான் பேசாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி தொடங்கும். அதே மாதிரி அந்த கிருத்திகா சொன்ன பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நிதி சால சுகமா. சாலன்னா பெரிய, மிகவும் அப்படின்னு அர்த்தம். நிதி சால சுகமா. அடுத்தது ராமுனி சந்நிதி சால சுகமா நிஜமுக பழகு மனசா. அந்த தெலுங்கு பாட்டு ரொம்ப நல்ல கீர்த்தனை. ஏன்னா என்னவோ தெரியாது, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த கீர்த்தனையை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த கச்சேரியில பாடுறாங்கல்ல, அதாவது சம்பளம் பேசி பாடுறாங்கல்ல, அவங்க இந்த பாட்டை மட்டும் பாட மாட்டாங்களாம். ஏன்னா இந்த பாட்டை பாடிட்டா பைசா வாங்க கூடாது. நிதி சால சுகமா சந்நிதி சால சுகமா நிஜமுக பழகு மனதா. மனசே நீ உண்மைய சொல்லு, எது உனக்கு சுகம் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த பாட்டை பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. சில பேர் அது மாதிரி சொல்லுவாங்கன்னு. அது ரொம்ப அருமையான பாட்டு. இந்த தளத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட இப்ப முடிஞ்சா யூடியூப்ல நிதி சால சுகமா அப்படின்னு போட்டாலே வந்துடும், அந்த பாட்டு வரும். நீங்க முடிஞ்சா கேட்டு பாருங்க. அப்புறம் இன்றைக்கான பாடலும் அப்பர் பெருமானோட பாடல். இது ரொம்ப அருமையான பாடல். என்னன்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்குது, அவங்க மருத்துவமனைக்கு ஆலோசனைக்காக போறாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல இந்த பாடலை வச்சு தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிமையா அது கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறது எங்க பியூர் இருக்கோ அங்க கண்டிப்பா கியூர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி அந்த பாடல் ரொம்ப இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லுவோம். அது பழைய காலத்துல அந்த பேரு. ஆனா அதுக்கு இப்ப வேற பேர் வச்சிருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அங்க அப்பர் பெருமான் பாடின பாடல். இது 6ஆம் திருமுறையில வரும். அப்பர் பெருமானுடைய பாடல் 4, 5, 6. ஞான சம்பந்தர் 1, 2, 3. அப்பர் பெருமான் 4, 5, 6. சுந்தரர் 7. மாணிக்க வாசகர் 8. அப்புறம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அதெல்லாம் 9. நம்ம படிக்கிற திருமந்திரம் 10ஆம் திருமுறை அப்படி இருக்கும். அதுல 6ஆம் திருமுறையில அப்பர் பெருமானோட பாட்டு இது. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிலா
அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலை கை கொண்ட போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை ஐயா, மிக அருமை. மிக்க நன்றி ஐயா. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? கேட்கலாம். சொல்லணும்னா சொல்லலாம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.